உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வெண்டைக்காய் சுவையான கிரேவி செய்யலாம். வெண்டைக்காய்க்கு ஆங்கிலத்தில் ஓக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கோகனட் மில்கில் கிரேவி பண்ணி அதில் வெண்டைக்காயை போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல, பாருங்கள். குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சவுத் இந்தியன் டிஷ் தான் பண்ணி காட்ட போகிறேன். அதோட பேர் வந்து வெண்டைக்காய் இன் கோகனட் கிரேவி, அதாவது தேங்காய் பால் கிரேவி மாதிரி செய்ய காட்ட போகிறேன். அது வந்து வெறும் தேங்காய் பால் இல்லை, தேங்காய் பாலில் உங்களுக்கு பல வகையான ஜாமான்கள் அரைச்சி போட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 10, வெங்காயம் 1, தக்காளி 1, தேங்காய் பால் 1/4 கப், கொத்தமல்லி இலை 1/4 கப், தனியாத்தூள் அரை தேக்கரண்டி, பூண்டு 5 பல், முந்திரி பருப்பு 7, பச்சை மிளகாய் 5, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெண்டைக்காயை நம்ம வந்து முதல்ல வதக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கிரேவிக்கு ரெடி பண்ணுற ஜாமான்கள் என்னென்னு சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெண்டைக்காயில் நம்ம போட போகிறோம். இப்போ முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியாக்கும் உடம்ப. இப்போ வந்து வெங்காயம், கோல்டன் கலரில் வர சமயத்தில் இப்போ நான் வந்து நறுக்கிய வெண்டைக்காயை இந்த வெங்காயத்து மேலே போட போகிறேன். நீங்கள் இவ்வளோ சின்னதாக போடணுன்னு கூட அவசியம் இல்லை, நீட்டாக கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி வந்து ஒரு மெல்லிய டிஷ் தான் இது. ஆனால் மெல்லியஸ் எப்படின்னா அவங்க வந்து வெறும் வெண்டைக்காய் இதெல்லாம் போடுவாங்க. இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டுன்னா நான் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சமாக சீரகத்தூள். இந்த தூளெலாம் வந்து மெல்லிஸ் யூஸ்வலி சேர்க்க மாட்டாங்க, அவங்க வெறும் மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுவாங்க. நான் கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த தூளெல்லாம் போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சீரகத்தூள் ரொம்ப மனமாக இருக்கும், வெண்டைக்காய் கூழ் அதெல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச விழுது, வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த திக்னஸ், எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீமினஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ரொம்ப போட வேண்டாம், நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கூட வேணும்னா அந்த பேஸ்ட் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கச்சிதமாக உங்களுக்கு வேணும், ரொம்ப கிரேவியாக வேண்டாம், கொஞ்சம் ட்ரையாக எனக்கு வேணுன்றவங்க அந்த பேஸ்ட்டில் தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் அந்த கிரேவியும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்குங்க, ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப திக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் நம்ம ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஊற்றி ஒரு 1 மினிட்லேயே நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து ஆப்பத்து கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம், இடியாப்பம், தோசை கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அது கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை தூவி
இறக்கிடலாம். வெண்டைக்காய் இன் கோகோனட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஆப்பம், இடியாப்பம், தோசை, சாதம், எந்த டிஃபன் ஐட்டமாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் இன் கோகோனட் கிரேவி தயார். வெண்டைக்காய் தேங்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 10, வெங்காயம் 1, தக்காளி 1, தேங்காய் பால் 1/4 கப், கொத்தமல்லி இலை 1/4 கப், தனியாத்தூள் அரை தேக்கரண்டி, பூண்டு 5 பல், முந்திரி பருப்பு 7, பச்சை மிளகாய் 5, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெண்டைக்காய் தேங்காய் கிரேவி செய்முறை: ஒரு மிக்சியில் நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, முந்திரி பருப்பு ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் வெந்தயத்தை சேர்த்து பொரிய விடவும். வெந்தயம் பொரிந்ததும் அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய வெண்டைக்காய் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் மஞ்சள் பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். வெந்ததும் அதில் அரைத்த விழுதை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு அதில் தேங்காய் பால், சிறிதளவு தண்ணீர் இரண்டையும் சேர்த்து கலந்து 1 நிமிடம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதன் மேல் கொத்தமல்லி இலையை தூவி சூடாக சாப்பிடவும். வெண்டைக்காய் தேங்காய் கிரேவி தயார்.